ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ராகுல், இதை எடுத்தாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க? இல்ல டீனாக்கா, எங்க அம்மாவை இதுல தண்ணி ஊத்தி கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல தண்ணி ஊத்தி கொடுத்தா நீ அதுல விளையாண்டு உனக்கு ஜுரம் தான் வரும். இல்லம்மா, நான் தண்ணியில எல்லாம் விளையாட மாட்டேன். செடிக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்துவேம்மா, ப்ளீஸ்மா. காலையிலேயே எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு, நீ திரும்பவும் ஊத்துறேன்னு சொல்ற. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா, காலையில தண்ணி ஊத்திருந்தா என்னம்மா, நம்ம திரும்பவும் தண்ணி ஊத்தலாமா? ப்ளீஸ்மா, கொஞ்சமா புடிச்சு கொடுங்கம்மா. சரி, கொஞ்சமா தானே, வா நான் புடிச்சு தரேன். கொஞ்சமா தண்ணி பிடிச்சி கொஞ்சமா ஊத்திட்டு வரணும், தண்ணியில விளையாடக்கூடாது. சரி ஆண்டி, ராகுல நான் பாத்துக்கிறேன். வா ராகுல், நான் உனக்கு கொஞ்சமா தண்ணி புடிச்சு தரேன். தேங்க்ஸ் ராமண்ணா. இரு, முதல்ல இதை எடுத்துட்டு போய் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொண்டு வரேன். இதுல தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப செடிக்கு தண்ணி ஊத்தலாம். ஹை, செடிக்கு தண்ணி ஊத்தலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா தண்ணி ஊத்துறேன் நானு. நல்லா தண்ணி ஊத்துறேன்னா இங்க பாருங்க செடிக்கு எப்படி ஊத்துறேன். எனக்கு இதுல இருந்து தண்ணி ஊத்தணும்னு ரொம்ப ஆசை. சரி ராகுல், உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தியாச்சு. ஆல்ரெடி காலையிலேயே தண்ணி ஊத்தினதுனால திரும்ப நம்ம ஊத்த வேண்டாம். இப்ப போதும் ஊத்துனது, வச்சிடலாமா? சரியண்ணா, போதும், நம்ம வச்சிடலாம். குட் பாய் ராகுல், நீ சொன்னா பேச்சு கேக்குறியே, வெரி குட். அம்மா பாருங்க, நான் சொன்ன மாதிரியே தண்ணில எல்லாம் விளையாடல. ராமண்ணா கூட கொஞ்சமா தண்ணி பிடிச்சி ஊத்திட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நான் சொன்ன பேச்சு கேட்டேன் தானே. வெரி குட் ராகுல். அப்பா அப்பா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது என்ன விளையாடுறதா? இல்ல ராகுல், இது வாட்டர் ஃபில்டர். புதுசா ஒரு கடையில போட்டிருந்தாங்களா, நான் வழியில பார்த்தேன்னா அதுதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பொம்மையெல்லாம் போட்டு இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. நானே ரொம்ப நாளா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வாங்கிட்டீங்க. ஹை, புது வாட்டர் ஃபில்டர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது கேட்டா டாகானே எனக்கு தெரியலையே. யுக்தா, இது கேட் டிசைன் தான்ப்பா. இங்க பாருங்க, இந்த பாட்டில் இப்படி ஓபன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படிதான் அந்த கடைக்காரங்களும் சொன்னாங்க. இப்படி தண்ணி ஊத்திட்டு இப்படி நல்லா டைட்டா மூடிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு இப்போ இதுல தண்ணி ஊத்தி வைக்கலாம். தண்ணி வருதான்னு பார்க்கலாமா? சரி சரி, தண்ணி ஊத்தலாம். அப்புறம் பாருங்க, தண்ணி ஊத்திட்டு இப்படி பிரஸ் பண்ணா இதுல தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி இதுல இவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ எப்படி க்ளோஸ் பண்றது? இதை எடுத்து நம்ம போட்டோம்னா அதுக்குள்ள எல்லா தண்ணியும் கீழே ஊத்திருமே. நம்ம இந்த பொம்மையை எடுத்து இது மேலே வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா லக்ஷா, அதுதான் கரெக்ட். பாரு, இப்ப தண்ணி எதுவுமே ஊத்தாது. இப்ப திருப்பி வச்சு பார்க்கலாமா? ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். எந்த தண்ணியுமே கீழே ஊத்தல. ஆமா, இப்ப இந்த பைப் எப்படி பிரஸ் பண்றது? இப்படி கீழே பிரஸ் பண்ணுமா இல்ல மேல இப்படி பண்ணுமா? லக்ஷா, இப்படி கீழே தான் பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அப்படிதான் பிரஸ் பண்றேன். ஆனா வரவே இல்லையே. என்ன இது, ஏதோ ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல லக்ஷா, கொஞ்சம் டைட்டா அமுத்தி பாரு. இங்க பாரு, தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆமா, தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த கிளாஸ் ஃபில் ஆயிட்டே இருக்கு. மேல பபிள்ஸா போயிட்டு இருக்கு. அக்கா, இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. தண்ணி வந்துருச்சா? நீங்க குடிச்சு பாருங்க முதல்ல. நான் குடிச்சு பாக்குறேன். ஆமா, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் குடிச்சு பாருங்க. ஆமா, இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க நான் குடிச்சு பாக்குறேன். ஆமா ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க நான் குடிச்சு பாக்குறேன். என்ன இது, தண்ணி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. Wow, really tasty. சரி, இப்போ எல்லாரும் குடிச்சாச்சா? யாருக்காவது வேணா கேளுங்க, நான் பிடிச்சி தரேன். அம்மா, இந்த சிட்டி எங்க காலையில இருந்து வரேன்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை. நான் இனிமேல பாட்டில் எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டேன். இந்த ஃபில்டர்ல இருந்து தான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஹே சிட்டி, என்ன கொண்டு வந்திருக்க? இது மேல மெஹந்தி கொன்னு போட்டிருக்கே. இது என்ன, நீ போட்டுக்க போறியா? இல்ல ராம், எனக்கு இல்ல. எங்க கடையில இருந்துதா, எங்க அப்பா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போய் கொடு, அவங்க போட்டுக்கிட்டோன்னு சொன்னாரு. அதுதான் கொண்டு வந்தேன். எனக்கு மெஹந்தி கொன்ல, மெஹந்தி போட்டு விடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு சிட்டி கொண்டு வந்த? கடையில வச்சிருந்தாலாவது யாராவது வாங்கிட்டு போவாங்கல்ல. இல்ல ஆண்டி, எங்க கடையில நிறைய இருக்கு. எங்க அப்பா தான் எடுத்துட்டு போக சொன்னாரு. சரி வாங்க, நம்ம எல்லாம் மெஹந்தி போட்டுக்கலாம்.
ஐயோ மறந்துட்டேன். ஆனா யார் போட்டு விடுறது? இங்க யாருக்கு மெஹந்தி போட தெரியும்? எனக்கும் அவ்வளவா போட வராது. நான் சின்ன வயசுல போட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் போடுறதே இல்லை. என்னது ஆண்டிக்கும் போட தெரியாதா? ஆனா இப்ப இந்த மெஹந்தி போடணும்னு ஆசையா இருக்கு. எப்படி போடுறது? ஆமா, எப்படி நம்ம போடுறது? அப்படியே வச்சிடலாம். இருங்க யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்னது, ராம்க்கு என்ன ஐடியாவா இருக்கும்? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்ன ராம் இது? கையா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்க. இத வச்சு என்ன பண்றது? இத வச்சு எங்க கையில எப்படி போடுறது? வெயிட் பண்ணுங்கப்பா, சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கையில முதல்ல நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க கையில போட்டுக்கலாம். எல்லாரும் மெஹந்தி போட்டு பழகுங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க எல்லாம் மெஹந்தி அந்த பேப்பர்ல போட்டு கத்துக்கிட்டு அப்புறம் கையில போடுங்க. நான் போய் சமைச்சிட்டு வரேன். அப்புறம் எனக்கும் போட்டு விட்டுருங்க. சரி வாங்க, பேப்பர்ல நமக்கு தெரிஞ்சதை போட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு? இந்த கையில நம்ம போட்டா அப்புறம் நம்ம கையிலயும் போட்டுக்க முடியுமா? சரி, முதல்ல இந்த பாக்ஸ்ல எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, 4 கோன் இருக்கு. இதுல நம்ம எல்லாருமே எடுத்து ஒன்னொன்னா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டீனா, முதல்ல நீயே ஒன்று எடுத்து போட்டு பாரு. அடுத்தது நாங்க எல்லாம் போடுறோம். நான் இதுக்கு முன்னாடி போட்டதே இல்லை, எனக்கு ஒண்ணுமே வராது. உனக்கு எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி போட்டு பாரு டீனா. எனக்கு கோன் கூட சரியா பிடிக்க வராது. சரி நீங்க சொல்றதுனால நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆமா, இந்த மெஹந்தி கோன்ல என்னவோ கொடுத்துருக்காங்களே, இதை எடுத்துடணுமா? ஆமா, முன்னாடி அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம எடுத்துடணும். நம்ம கட் பண்ண தேவையில்லை. இப்போ அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். சரி என்ன டிசைன் போடுறது? சரி, எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு சர்க்கிள் போடலாம். என்ன இது, சர்க்கிள் மாதிரி வருதான்னு தெரியலையே, என்னவோ லைன் மாதிரி வருது. சரி, அதையே அப்படியே சர்க்கிள் மாதிரி போட்டுடலாம். அப்போ ஒரு வழியாக சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ அப்படியே ஸ்மால் லூப்ஸ் மாதிரி போட்டுடலாம் இதுக்கு. ஒன்றுமே சரியாகவே வரமாட்டேங்குது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சரி, எனக்கு வந்த மாதிரியே போடுறேன். போதும் யுக்தா, அடுத்தது நீங்களே போடுங்க. எனக்கு ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்குது. டீனா, அப்படியே சொன்னால் எப்படி? எங்களுக்கும் தான் போட வராது. நாங்களும் தான் இப்போ போட்டு பார்க்க போகிறோம். நீ போட்டு பாரு, அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்புறம் உன் கையிலையும் போடலாம்ல. சரி, அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்மால் டிசைன் மாதிரி பண்ணிடுறேன். டீனா, போட வராதுன்னு சொன்ன, நல்லா போட்டிருக்கே டீனா. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக போடலாம். நீங்களாம் என்ன மோட்டிவேட் பண்ணனால தான் நான் இவ்வளோ அது போட்டிருக்கேன். இப்போ டீனா அக்கா போட்டாச்சு. அடுத்தது யார் போட போறீங்க? அடுத்தது நான் போட்டு பார்க்குறேன். இந்த ராம் பண்ண ஐடியா நல்லா இருக்குது. நம்ம கையிலலாம் போடுறது பதிலாக இந்த பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். என்ன போடட்டும்? சரி, நானும் முதல்ல சர்க்கிள் போடுறேன். அப்புறம் எனக்கு என்ன டிசைன் வருதோ அதை போட்டு பார்க்குறேன். இப்போ இந்த ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் லைன் போட்டாச்சு. இப்போ டாட் வச்சிடலாம். இவ்வளோதான். எனக்கு இந்த சிம்பிள் டிசைன் தான் தெரியும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு யுக்தா. இது ஈஸியாக தான் இருக்கு போடுறதுக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் போடுறேன். நீங்கள் 2 பேரும் போட்டதை வச்சு நான் ஒரு ஐடியா பண்ணி இப்போ போடுறேன். இங்கே பாருங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி லூப் எல்லாம் போட்டு சர்க்கிள்லாம் போட்டிருந்தீங்கல்ல, அதை வச்சு இந்த மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷா. இது மாதிரியே நீ எனக்கு, டீனாக்கு எல்லாம் போட்டு விட்டுரு.
அக்கா யுக்தா அக்கா டீனா அக்காக்கெல்லாம் அப்புறம் போட்டு விடுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டு விடுங்க. சரி ராகுல், உனக்கே ஃபர்ஸ்ட் போட்டு விட சொல்றேன். ஆமா ராம், நீ கொடுத்த ஐடியால இவங்க எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போட்டு பார்த்தாங்கன்னா இவங்க எல்லாம் நல்லா மெஹந்தி போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த கோன் எல்லாம் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி சித்தி, நீ எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னால நாங்க எல்லாமே இப்ப இதை போட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா சித்தி, உங்க அப்பாக்கும் சொல்லிடு நாங்க எல்லாம் தேங்க்ஸ் சொன்னோன்னு. எல்லாரும் மருதாணி போட்டுட்டீங்களா? ரொம்ப அழகா போட்டிருக்கீங்களே. இதை யார் போட்டீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. எல்லாம் போட வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா, இது நான் தான் போட்டேன். இங்க பாருங்க, யுக்தாவும் டீனாவும் போட்டிருக்காங்க, அவங்களும் போட்டிருக்காங்களா. அவங்க ஐடியா வச்சு நானும் ஒரு ஐடியா பண்ணி இப்படி போட்டுட்டேம்மா. எங்க யுக்தாவும் டீனாவும் என்ன போட்டிருக்காங்க? போய் கொண்டு வா பார்க்கலாம். பரவாயில்லையே, யுக்தாவும் டீனாவும் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்களே. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி போட்டு கற்றுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாம்மா, எங்களுக்கே நிறைய மெஹந்தி போட்டு கற்றுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமாம் லக்ஷா, இப்போ யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, பிகினர்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலான்னு போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நீங்கள்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் எனக்கும் போட்டு விட்டுருங்க. ஆமாம்மா, நாங்கள் அதை பார்த்து கற்றுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.